எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நான் என்னுடைய வியூவில் கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். அது போக நீங்கள் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்லை யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணும். இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு இன்புட்ஸாக எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டு ஏசிசி பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஏசிசியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான வேல்யூவேஷனில் இருக்குங்க. பட் ஏசிசி அம்புஜாவோட மெர்ஜ் ஆக போகுது. மெர்ஜர் ரேஷியோலாம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு வந்து 328 அம்புஜா கிடைக்கும் ஃபார் எவ்ரி 100 ஏசிசி. ஸோ ஏசிசியை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டுங்க. நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்கும். பட் நான் சிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பார்க்குறேங்க. ராம்கோ சிமெண்ட்டை வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் வழியாக பார்க்குறேன். நம்மளுக்கு ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தெரியும். பெரும்பாலும் அதானி குழும பங்குகளை நான் பார்க்கறது இல்லை. இந்தியா மார்ட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் பெரும்பாலும் B2Cல தாங்க இருக்கணும். இது B2B ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். இது அது போக பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2026 உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டெட் கம்மி, வேல்யூவேஷன் ஓகே, பட் ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் B2Cல இருக்கிறது பெஸ்ட்டு. அடுத்த ஒரு நண்பர் வந்து புக் வேல்யூ பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் பேங்க்குக்கு தென் NBFCஸ்க்கு புக் வேல்யூ பற்றி பேசுறீங்க, அதர் செக்டாருக்கு புக் வேல்யூ பற்றி நீங்கள் பெருசாக டிஸ்கஸ் பண்ணலையே, அதர் செக்டார்ஸ்க்கு புக் வேல்யூ எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நம்ம பேங்கிங்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு புக் வேல்யூக்கு கீழே வந்தால் நம்மளுக்கு நல்லதுன்னு பார்க்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களாம் கடன் வாங்கி தான் கடன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குங்க. அதனால நம்ம பெரும்பாலும் புக் வேல்யூக்கு கீழே இருக்கணும். 1.5 டைம்ஸ் புக் வந்து த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதர் பிஸ்னஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்க்குறதே வந்து பெரும்பாலும் கடன் இல்லாத நிறுவனங்களாக பார்க்குறோம். ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும் புக் வேல்யூக்கு கீழே கிடைச்ச அட்வான்டேஜ் தான். பட் அதர் பிளேயர்ஸ், பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போக FMCGயா இருக்கட்டும், இல்லை ஆட்டோவா இருக்கட்டும், இல்லை ஐடியா இருக்கட்டும், ஓகே, இவங்க எல்லாம் வந்து கடன் இல்லாத நிறுவனமா இருக்கணுமா அப்படின்னு தான் பார்க்குறோம். தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எடுத்துட்டோம்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸை பார்க்குறோம். அதாவது ஒரு 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே இருக்கணும். இப்போ ஐடின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பிளேயர்ஸே வந்து 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கிடைக்கிறாங்க. தென் FMCG எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்குள்ளேயே ஐடிசி இருக்கு. அதர் பிளேயர்ஸ் இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பற்றி கேட்டிருக்கிறாங்க. நோ தான், ஏன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. அது ஒரு 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமாக இருக்குது. ஐடிசி லோயர் லெவல்லே கிடைக்குது. அதை விட்டுட்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம FMCGயை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸை பார்க்குறோம். அங்கே போய் நம்ம ப்ரைஸ் டு புக்கை பார்த்துட்டு இருக்கிறது சரி வராது. அது போக ஐடிசி டெட் ஃப்ரீ பிஸ்னஸ்ங்க, லார்ஜ் கேப் பிஸ்னஸ். அதனால நீங்கள் ப்ரைஸ் டு புக்கை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல மட்டும் நம்ம ப்ரைஸ் டு புக்கை டிஸ்கஸ் பண்ணோம். அது அந்த பிஸ்னஸ்ல நமக்கு அட்வான்டேஜுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு டாடா கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயிலாக இருக்கட்டும், இதை பற்றி பேசுகிறப்ப நம்ம ப்ரைஸ் டு புக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன் அடிஷன் டு தட் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் புக் வேல்யூக்கு க்ளோஸாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். நம்ம பார்க்க வேண்டியது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் தான். ஸோ அதர் தென் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், NBFCஸ் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் தான். கடன் இல்லாத நிறுவனமா இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. தென் நாட்கோ ஃபார்மா பற்றி எழுதியிருக்காங்க. மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று கடைசியில் மார்க்கெட் முடிகிற ஓரத்தில் நாட்கோ ஃபார்மாவை அடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கியிருக்குங்க. ரெவன்யூ இறங்கியிருக்கு, ப்ராஃபிட்டும் 57% பக்கமாக இறங்கியிருக்கு. தென் கம்பெனி 2000 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல்லாம் வந்து போர்டு கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் 1.5 rupees பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இறங்கி வந்தது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு மிட் சைஸ் கம்பெனி, டெட் ஃப்ரீ பிஸ்னஸ். தென் சென்ட்ரல் பேங்க் பற்றி எழுதியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் பற்றி நேற்றைய பதிவுலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. போஸ்ட்டை ஃபுல்லாக பார்க்காததுனால பாருங்க, மறுபடியும் நீங்கள் எழுத வேண்டிய தேவை இருக்குது. கேள்வி மறுபடியும் அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ரெப்புடேஷனுக்கு இதுவும் முக்கியமான காரணம். சென்ட்ரல் பேங்க் புக் வேல்யூ கீழே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நீண்ட ஆண்டுகள் பொறுமையாக இருக்கணும். தென் பாண்ட் பற்றி எழுதியிருக்கிறாங்க. பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்குமா சார்? இப்போ உடனே பணம் தேவைப்படுது அப்படின்னா பாண்டை விற்று உடனே பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு உடனே பணம் தேவை அப்படின்னா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்தாங்க எடுக்கணும். பாண்ட்ல இருந்தோ இல்லை ஈக்விட்டில இருந்தோ எடுக்கக்கூடாதுங்க. இது ஃபர்ஸ்ட் திங். தென் பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து டைம் 3 இயர்ஸ்க்கு பாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப பொட்டன்ஷியல் பையர்ஸ் இருந்தால் தான் அதை கொடுக்க முடியும். தென் நீங்கள் பாண்டை எடுத்த விலைக்கு கொடுக்க முடியுமா, இல்லை அதை விட கம்மியான விலையிலையும் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கலாம். பட் நீங்கள் மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட பணம் அப்படியே வந்துடும். உங்களுக்கு அது போக கூப்பன்லாம் கிடச்சிருக்கும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. நீங்கள் எமர்ஜென்சிக்காக பாண்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது சரி கிடையாது. நான் ஈக்விட்டியே கொடுக்க வேணாம்னு சொல்லுவேன். பாண்டு உள்ள பணத்தை போடுறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி வரைக்கும் கண்டிப்பா அந்த பணம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா பாண்டை பார்க்கலாம். கோதாவரி பவர் பத்தி இருக்கிறாங்க.
வேல்யூவேஷன் வைஸ் ஓகே, கடன் கம்மியாக தான் இருக்கும். பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல கொஞ்சம் ரேலி ஆயிருக்கும். 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக தான் இருக்கும். இதே வேல்யூவேஷன்ல லார்ஜ் கேப் டாடா ஸ்டீலும் வந்து 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக தாங்க இருக்கு. தென் நால்கோ கூட ரீசெண்ட் டைம்ல கீழே இறங்கின மாதிரி ஒரு நண்பர் எழுதியிருந்தாங்க. நால்கோவும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்த ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க, டெய்லி தங்கத்தோட விலையை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்களே, ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னாலே 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் தேவைப்படுது. அது போக சேதாரம், செய்கூலி, அது இதுன்ட்டு நிறைய இருக்கு, ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு பதிலா நான் வந்து என்னுடைய பெண் பிள்ளைகளுக்காக ஷேர்ஸை வாங்கி எடுத்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க, ஹீரோ வந்து 4,000க்கு கீழே கிடைச்ச சான்ஸை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறதுக்கு என்ன வழி? அட் அ டைம்ல இப்போ வந்து கோல்ட் ப்ரைஸ் ஒரு 1 வீக் பிஃபோர் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா கீழே இறங்கி இருந்தது. அந்த டயத்துல 14,000 ரூபாயை கொண்டு போய் உள்ள போட்டு ஒரு கிராம் கோல்டை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத பட்சத்துல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கோல்டு இடிஎஃப் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கோல்டு இடிஎஃப்ல என்ன ரிஸ்க் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். ஒரு சில நாம்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. 50% வரைக்கும் கோல்டு ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து ரிஸ்க், அதனால கோல்டு இடிஎஃப் தவிர்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. எல்லா பெரிய நிறுவனங்களுமே, ஈவன் தங்கமயிலா இருக்கட்டும் இல்லை டைட்டனா இருக்கட்டும், ஆன்லைன்ல கொஞ்சம் கொஞ்சமா எப்பப்ப எல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்பப்ப எல்லாம் அவங்க தனியா ஆப்பே வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமா நீங்க கோல்டு அக்யூமுலேட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இல்ல ஆன்லைன்ல ஆப் மூலமா போறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆஃப்லைன்லயே போகலாம். உங்க ஊர்ல ஸ்டோர்ஸ் இருக்கும், அங்க போய் விசாரிச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எப்பப்ப எல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ இல்ல மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்ற மாதிரியும் வசதிகள்லாம் நிறைய வந்துருச்சுங்க. ஆனா பெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க என்ன கேக்குறீங்க, இப்போ கோல்டு பிரைஸ் வந்து இந்த மாசம் 1ஆம் தேதி நான் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டேன் கோல்டுக்காக, இந்த மாசம் 25ஆம் தேதி மறுபடியும் கோல்டு பிரைஸ் வந்து $4,000 பெர் ரவுண்ட்ஸ்க்கு வருது அப்படின்னா அந்த தேதிக்கு என்னால கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றது கூட சந்தேகமா இருக்கலாம். அதுக்குதான் என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல இப்ப நான் முற்காலங்கள் என்ன பண்ணுவேன், அமேசான் கோல்ட்ல எப்பப்ப எல்லாம் கீழே வருதோ அப்பப்ப எல்லாம் ஒரு 200, 250, 500 இந்த ரேஞ்சில் அப்பப்ப கன்சிடர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. இப்போ அமேசான்ல கன்சிடர் பண்றதுல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருந்து சேஃப் கோல்டுக்கு போகுது. சேஃப் கோல்ட்ல இருந்து நம்ம டெலிவரி எடுத்துக்கிற மாதிரி வருது. இப்ப என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அமேசான்ல இருந்து சேஃப் கோல்டு போய் சேஃப் கோல்டு மூலமா டெலிவரி எடுக்கிறதுக்கு டைரக்டாவே சேஃப் கோல்ட்லயே போய் நீங்க அப்பப்ப 100, 200, 500 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து சேஃப் கோல்டு ரெக்கமெண்ட்லாம் பண்ணலங்க. நான் அமேசான்ல பார்த்தேன், அது எனக்கு ரீரூட் பண்ணுச்சு சேஃப் கோல்டுக்கு. இது என்ன இங்கிட்டு சுத்தி அங்கிட்டு வர்றது, டைரக்டாவே இங்கேயே போயிடலாமே அப்படின்றதுக்காக சேஃப் கோல்ட்ல இருந்து டெலிவரி எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காக இதை சொல்றாங்க. நீங்க சேஃப் கோல்ட்ல இருந்து டைட்டனுக்கு இல்ல அதர் ஒரு சில ஜுவல்லரி பிசினஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டைப் போட்டிருக்காங்க. எப்படி வேணாலும் அதை வெளில எடுக்கலாம். இப்ப செய்தி என்ன அப்படின்னா, எப்பப்ப எல்லாம் கோல்ட் பிரைஸ் கீழே இருந்ததோ அப்பப்ப எல்லாம் 100, 200, 500க்கு கன்சிடர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். அது போக பெண் குழந்தைகளுக்கு அவர்களுடைய திருமணத்திற்காக தங்கத்தை சேமிக்கிறத பத்தி எழுதியிருக்கிறாங்க. எனக்கு தங்கத்து மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாதுங்க. அது ஒரு அளவு தான், தேவைக்கு ஏற்ப ஒரு எமர்ஜென்சிக்கு அதை வச்சு என்ன மட்டும் தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்னா அடகு வைக்க முடியும். ஒரு அவசர தேவைக்கு தங்கத்தை கொடுத்துட்டு பணம் எடுக்கலாம், அவ்வளவுதான். நீங்க அதை பணமா வச்சிருந்தாலும் என்ன அதுல சிக்கல் அப்படின்னா இன்ஃபிளேஷன் தான். நீங்க கோல்டா வச்சிருந்தீங்கன்னா வேல்யூ இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிக்கிட்டு கோல்ட் பிரைஸ் வந்து மேல போயிருக்கும். அதனாலதான் நம்ம கேஷா வைக்காம கோல்டா வச்சுக்கிறாங்க பெரும்பாலும். இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் புக்ல என்ன எழுதியிருக்கிறாங்க, இந்திய சூழல்ல ரியல் எஸ்டேட்டு, கோல்டு இதுல முதலீடுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதற்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்குங்க. இப்ப கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் கோல்டு அப்படின்றது தேவைக்கு மட்டும்தான் அப்படின்றதான் என்னுடைய நிலைப்பாடுங்க. நூற்றுக்கணக்கான கிராம்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பெண் குழந்தைகளுக்காக அப்படின்றதுக்காக நான் சொல்ல வர்றேன், அவங்களுக்கு நீங்க கோல்டா கொடுக்கறதுக்கு அது அப்படியே தான் கிடக்கும். நீங்க அதே கோல்டுக்கு ஒரு 10ல இருந்து 15 ஷேர் நல்ல ஷேரா எடுத்து வச்சு அப்படியே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு டிவிடெண்டாவே வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வருங்க. நான் நேரடியா கேள்விக்கு வந்துடுறேங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக நண்பர் குறிப்பா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம பெண்ணா இருந்தாலும் சரிங்க, ஆணா இருந்தாலும் சரிங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக கோல்டா ஷேரா அப்படின்னு கேட்டா தேவைக்கு மட்டும்தாங்க கோல்டு, அவசர தேவைக்கு மட்டும்தான் கோல்டு. மற்றபடி ஷேர்ஸா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் அதிகம். பட் எந்த மாதிரியான ஷேர்ஸை அவங்களுக்காக எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது தாங்க முக்கியம். அதாவது இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நல்ல மியூச்சுவல் ஃபண்டை தேடி பிடிக்கிறது தாங்க கஷ்டம். வென் கம்பேர் வித் நல்ல ஸ்டாக்ஸை நீங்க எடுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல வர்றேன். ஒரு ஆயிரக்கணக்கான பங்குகள் இருக்கு அப்படின்னா
ஒரு 15-20 ஷேர் அருமையான ஷேர்ஸை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்டிபிசி ஆர் என்டிபிசி கிரீன் இது ரெண்டுல எது சார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்டிபிசி கிரீனுக்கு என்டிபிசி தாங்க ப்ரொமோட்டர்ஸ். ஸோ என்டிபிசி கிரீனை நான் பார்க்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. என்டிபிசியை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 பிசினஸ் கிடைக்கும். அது போக அதர் பிசினஸஸ்லாம் இருக்குங்க என்டிபிசி கீழே. நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளேயும் அக்ரெசிவா என்ட்ரி கொடுக்கறதுக்கான வேலையில இருக்கிறாங்க என்டிபிசி. தென் ஸ்டாக் அலோகேஷன் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. சார் ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ அலோகேட் பண்றது? ஒரு செக்டார்ல ஒரு என் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு செக்டாருக்கு எவ்வளோ நம்ம மேக்ஸிமம் அலோகேட் பண்ணலாம் அப்படின்றதாங்க அவங்களுடைய கேள்வி. அது போக ஒரு நல்ல பிசினஸ் இருக்கு, நம்மளுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடிய பிசினஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ்ல நம்ம எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்டார் வைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேன். நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோல பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், கோல்ட் ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ் இது எல்லாத்துக்குமே 50% அலோகேட் பண்ணுவாங்க. 50% அலோகேட் பண்ணுவேன். இதுல 50% அப்படின்னா ரிமைனிங் 50%ல 25% வந்து கோல்டுக்கும் பிஜி இன்விட்டுக்கு மட்டுமே அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு 1 இயர் பேக். இப்போ பாண்ட் கன்சிடர் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. பிஜி இன்விட்டை நான் பெரும்பாலும் இப்போ கன்சிடர் பண்றது இல்லைங்க, பாண்ட் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால. அது போக கோல்டு, வழக்கம் போல கோல்டு இடிஎஃப் முற்காலங்களில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கோல்டு இடிஎஃப் அப்படியே இருக்கு. அது போக அப்பப்போ 200, 100 அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லயோ இல்லை சேஃப் கோல்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம். ரிமைனிங் 25% தான் அதர் செக்டர்ஸ் எல்லாமே பார்ப்போம். எனர்ஜியா இருக்கட்டும், ஆட்டோவா இருக்கட்டும், இல்லை ஐடியா இருக்கட்டும், கெமிக்கல்ஸோ இல்லை எந்த செக்டாரா இருக்கட்டும். இப்படிதான் நான் பெரும்பாலும் பிரிச்சு வச்சுக்குவேங்க. எதன் அடிப்படையில் இந்த 50-25-25 பிரிச்சிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிசினஸ் நல்லா தெரியும், பேங்கிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும், மைக்ரோ ஃபினான்ஸ் உள்ள நடக்குது அப்படின்னு தெரியும், தென் என்பிஎஃப்சிஸ்ல என்ன பண்றாங்கன்னு தெரியும், கோல்ட் ஃபினான்ஸ் பிசினஸ் நல்லா புரியும், இன்சூரன்ஸ் அதனுடைய ஸ்கோப் என்ன அப்படின்றத புரிஞ்சிருக்கும். அதனால இதுக்கு மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் இருக்குங்க. அதாவது நீங்க நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 35% வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சிஸ் இதுக்கு தான் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலா ஒரு 15% நான் இதுக்கு அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் ரேலி ஆனதுனால இந்த எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். எஃப்எம்சிஜில கொஞ்சம் கூட்டியிருக்கோங்க. இப்போ ஐடிசி லோயர் லெவல்ல வந்திருக்கு, ஐடி லோயர் லெவல்ல இருக்கு. தென் கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாடா கெமிக்கல்ஸ் லோயர் லெவலில் கிடைக்குது. தென் ஆட்டோன்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஎம்பிவி லோயர் லெவலில் கிடைக்குது. பட் ஹீரோ மேலே போயிடுச்சு. அதனால இதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஷரை கூட்டியிருக்கோங்க. அதாவது 50% வந்து 35% குறைச்சிட்டு எந்தெந்த செக்டார் பயங்கரமா அடிச்சிருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் பட் லோயர் லெவலில் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு நம்மளோட எக்ஸ்போஷரை கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஒரு செக்டார் வந்து பயங்கரமா ரேலி ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஃப்ரெஷ்ஷாக கன்சிடர் பண்றப்ப மேலே போன செக்டாரை விட்டுட்டு அதர் செக்டார் எதெல்லாம் கீழே கிடக்கோ அதுல நல்ல பிசினஸா பார்த்து எடுத்து வைக்கலாம். இது வந்து ஹோலிஸ்டிக்கா நான் பண்ணக்கூடிய செய்திங்க, நான் பண்ண செய்தியை உங்களுக்கு சொல்றேன். பட் ஒரு செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செக்டார்ல 1 or 2 பிசினஸ் நல்ல பிசினஸ் இருந்தாலே போதும். எக்கச்சக்கமான செக்டார்ஸ் இருக்குங்க. செக்டாரே வந்து ஒரு 30-40 செக்டார் இருக்கு அப்படின்னா எல்லா செக்டார்லையும் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு செக்டாருக்கு மேக்சிமம் 7 to 8%, அதற்கு மேல நோ தான். நீங்க 7 to 8% அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட மேஜர் போர்ஷன் வந்து பிஎஃப்எஸ்ஐக்கு போயிடும். ஓகே, பிஎஃப்எஸ்ஐ ஒன்று வச்சுக்குவோம். அது போக ஃபார்மா, ஆட்டோ, ஐடி, எனர்ஜி, எஃப்எம்சிஜி இவங்கெல்லாம் பெரிய பிளேயர்ஸ். ஸோ இது மட்டுமே வந்து ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வந்துருங்க. அது போக சின்ன சின்ன போர்ஷன் வந்து எது கொடுக்கலாம் அப்படின்னா கெமிக்கல்ஸு, தென் மீடியா என்டர்டைன்மெண்ட்டு, ரீட்டைலிங், இது மாதிரி அதர் செக்டர்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் 6 to 7% 7 to 8% செட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய செக்டார், கோர் செக்டார்லேயே உங்களுக்கு வந்து ஒரு 70-75% வந்து ரீச் ஆயிடுங்க. அது போக நீங்கள் பாண்டுக்கு தனியாக ஒதுக்கணும், தென் கோல்டுக்கு தனியாக ஒதுக்கணும். ஓவராலாக அது செக்டாராக இருந்தாலும் சரிங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, 7 to 8% அப்படின்றது ஆப்டிமல். பட் ஒரு பர்டிகுலர் செக்டார்ல மோர் தென் 2 அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாததுதான். அடுத்து பாண்ட் முதலீடுகள் பத்தி எழுதியிருந்தாங்க, பிளாட்ஃபார்ம் பத்தி கேட்டிருந்தாங்க. நம்ம நண்பர்கள்ட்டையே கேட்டிருந்தோம், கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாரும் எழுதியிருந்தாங்க. இந்தியா பாண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதை பயன்படுத்தி பார்க்கலாம். நான் பர்சனலா பயன்படுத்தினது இல்லை. விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. விகார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 times earnings பக்கமா இருக்கும், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். பட் விகார்டை பார்க்கறதுக்கு நம்ம கிராம்ப்டன் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக்ஸே பார்க்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். விக்ரம் சோலார் பத்தி எழுதியிருக்காங்க. நோ ப்ரமோட்டர் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, கேர்ஃபுல்லா இருங்க.
பெரும்பாலும் பவர் அப்படின்னா டாடா பவருக்கு போயிடுறதுனால வாக்ஹார்ட் ஃபார்மா பத்தி எழுதியிருக்கிறாங்க. இது வந்து காஸ்ட்லியான பிசினஸ், அது போக டெட்டும் ஜாஸ்திங்க. அதாவது இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுக்கறதுக்கு பயோகானே பார்த்துட்டு போயிடலாம். பயோகான் இதை கம்பேர் பண்றப்ப வேல்யூவேஷன் ரொம்ப கம்மி, ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், ஒரு மிட் சைஸ் நிறுவனத்துல இருந்து லார்ஜ் கேப் பிசினஸா டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்குங்க பயோகான். தென் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கேட்டிருக்காங்க. காஸ்ட்லி, 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகம், பிளஸ் டெட்டும் இருக்கும். இதுக்கு எல்என்டியே பெஸ்ட்.